என்னோட சண்டே அன்னைக்கு டாப் நாட்ச் நோட்ல எப்பவும் போல ரொம்ப ரிலாக்ஸ்டா, ஹாப்பியா, ரீஃப்ரெஷ்டா ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா சண்டே லீவு. ஸோ அலாம் பார்க்காம தூங்கி எந்திரிச்சேன். சாட்டர்டேயும் ஸ்கூல் வச்சுட்டாங்க. அதனால சண்டே பார்த்தீங்கன்னா, அப்பா! ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி எல்லாம் சமைச்சுட்டு, ஆ என் அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சடன் பிளான். அக்கா வீட்ல பார்த்தீங்கன்னா, கூழ் ஊத்துனாங்க. சரின்னு நான் மட்டும் தான் கிளம்புனேன். ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. அவங்கள கூட்டிட்டு போல. ஸோ அன்னைக்கு அவ்ளோ நல்லா இருந்துச்சு. அன்பிளான்ட் வேல, பிரியாணியும் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இந்த விஷயம்லாம் நான் போன விளாக்லயே ஷேர் பண்ணியிருப்பேன். அப்புறம் இது என்னோட மீ டைம். ஸோ அன்னைக்கு மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு. அண்ட் ஆட்டோல பார்த்தீங்கன்னாக்கா, அ இந்த கேப் விட காசு ஜாஸ்தியா காட்டுச்சு. ஆஹா! சரின்னு கேப்ல உட்காந்துட்டு பாருங்க, மழை பாருங்க. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு, ஒரு ஐஸ்கிரீம் என்னோட ஃபேவரைட் ஃப்ளேவர்ல, என்னோட ஃபேவரைட் இடத்துல இருந்து வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணி அக்கா வீட்ல போய் செட்டில் ஆயி பார்த்தாச்சு. ஒரு நாள் முன்னாடி ஸ்டோரி நீங்க பார்த்திருப்பீங்க போன விளாக்ல. பயங்கர ஹை பிபி. அது சடனா ஷூட் அப் ஆச்சா? இல்ல நெறைய நாளா, இல்ல நெறைய வருஷமா இருக்கா? அது கடவுளுக்கு தான் தெரியும். சரி, எனக்கு அக்கா வீட்ல போயிட்டு இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் போன விஷயம்லாம் நான் போன விளாக்ல ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ மறுபடியும் இங்க ரிப்பீட் பண்ண வேணாம். ஸோ அங்க போயிட்டு மறுபடியும் செக் பண்ணேன். ஏன்னா அக்கா வீட்ல பிபி மெஷின் இருக்கு. அக்கா வீடுன்னா இவங்க வந்து என் பெரியப்பா பொண்ணு வீடு. அப்புறம் இன்னொரு பெரியப்பா பொண்ணும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க போறாங்கன்னு சொல்லி என்ன கூப்பிடும்போது, சரி நம்ம தான் 2 மணிக்கு மேல ஃப்ரீயா இருக்கோமே, சரி எனக்கு டெம்ப்டிங் ஆயிப்போச்சு. சரி போயிட்டு அங்க ஜாலியா உட்காந்து பேசிட்டு வந்தேன். அங்க செக் பண்ண அங்கேயும் பிபி பயங்கர ஹை. ஆனா எனக்கு டென்ஷனே ஆல. ரொம்ப கூலா இருந்தேன். ஹைன்னா பார்த்தீங்கன்னா 185 காட்டுச்சு. முந்தின நாள் 189 இருந்துச்சு. கீழ இருக்கிறது எவ்வளோ இருந்துச்சு மறந்துட்டேன். 120 அப்படி இருந்திருக்கும் போல தெரியல எனக்கு. பாருங்க இவ்ளோ ஐட்டம்ஸ் சமைச்சு வச்சிருந்தாங்க. நான் வேற வீட்ல சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு போயிட்டேன். ஸோ இவ்ளோ வெரைட்டீஸ். கருவாடு குழம்பு. ஐயோ! மொச்சை எல்லாம் போட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் போட்டு செம்மையா கருவாட்டு குழம்பு. அப்புறம் சிக்கன் இருந்துச்சு. அ கு அ க கூழ் ஸ்பெஷல் கம்பு கூழ் பண்ணியிருந்தாங்க. ஒயிட் ரைஸ், தயிரு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அ வடை 2, 3 வகையான கொழக்கட்டை. எதுவுமே சாப்பிட முடியல. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா, எனக்கு கருவாடு குழம்புக்கு நான் என் வீட்ல இருந்து டப்பாலாம் எடுத்துட்டு போனேன். எனக்கு தெரியும் அங்க சாப்பிட முடியாதுன்னு. சரி இவ்ளோ நல்லா நோட் அன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆயி, இவ்ளோ ஹேப்பி நோட்ல டே ஸ்டார்ட் ஆயி, பயங்கர டென்ஷனான நோட்ல முடிஞ்சுச்சு. இது வந்து அடுத்த நாளு. முந்தின நாள் என்ன ஆச்சு நான் போன வ்ளாக்ல சொல்லியிருப்பேன். ஸோ அங்க அக்கா கிட்ட சொல்லும்போது, பிபி இந்த மாதிரி ஹையா இருந்துச்சு. நான் ஒரு நாள் முன்னாடி போயிருந்தேன். அந்த ஸ்டோரி எல்லாம் ரிப்பீட் பண்ண வேணாம். அப்பதான் அவங்க தான் சொல்லி, "இல்ல இது ரொம்ப ஹையா இருக்கு. நீ லேசா எடுக்காத. உடனே டாக்டர பாருன்னு" சொல்லி, நான் வீட்டுக்கு வரும்போது டாக்டரும் போய் பார்த்துட்டு வந்து, "இல்ல, இல்ல கண்டிப்பா ஹையா இருக்கு. நீங்க வந்தது நல்லதாயிப்போச்சு. நீங்க நாளைக்கு வந்து கார்டியோவ பாருங்க." அப்பாயின்ட்மென்ட் எல்லாம் வாங்கிட்டு இப்பயே அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு போயிட்டு சொன்னாரு. ஆனா லக்கிலி மெடிசின்ஸ் எல்லாம் எதுவும் குடுக்கல. எனக்கு எந்த விதமான சிம்ப்டம்ஸ் இல்ல. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு டே அவ்ளோ ஹேப்பி நோட்ல ஸ்டார்ட் ஆயிட்டு, டென்ஷன் நோட்ல தான் முடிஞ்சுச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் தான் எனக்கு டென்ஷனே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒரு டென்ஷன் இல்ல. வண்டி நான் ஓட்டிட்டு போலான்னு இருந்தேன். நல்ல வேளை நேத்து வண்டி ஓட்டிட்டு போல. ஏன்னா எனக்கு அவ்ளோ நார்மலா ஃபீல் ஆச்சுன்னு சொல்ல வரேன். அப்புறம் அதே என் அக்கா சொல்லனாக்கா, எனக்கு தெரிஞ்சே இருக்காது. சடனா பிளான் பண்ணி அக்கா வீட்டுக்கு போய், அங்க நான் இந்த விஷயம் சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க சொல்லி ஒண்ணுமே அங்க செக் பண்ணும்போது தான் அவ்ளோ ஹையா இருந்துச்சு. 185 ஏதோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி நேரா வீட்டுக்கு வந்து, அப்பயும் நானே வண்டி எடுத்துட்டு போலான்னு நெனச்சேன். ஹஸ்பண்ட் தான் என்ன ஆச்சு ஒண்ணுமே புரியல. என் ஹஸ்பண்டுக்கு ஒரு விஷயம் கூட சொல்லல. முந்தா நேத்து நான் பிபி பார்த்ததும் சொல்லல. இப்போ பார்த்ததும் சொல்லல. அப்புறம் தான் சொன்னேன், "இல்ல எனக்கு ஹை பிபியா இருக்கு. நான் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பணும்." லக்கிலி சண்டே நைட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருந்தாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "இரு, இரு நீ கிளம்பாத. நான் வரேன் கூட" அப்படின்னு சொல்லி, வழியில தான் அவங்களுக்கு இவ்வளோ கதையெல்லாம் சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அப்பாயின்ட்மென்ட் எல்லாம் வாங்கிட்டு, அடுத்த நாள் வந்து 1:40க்கு ஏதோ அப்பாயின்ட்மென்ட் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட அப்பாயின்ட்மென்ட் குடுத்துருந்தாங்க. இசிஜி, எக்கோவும் பார்த்துக்க சொன்னாங்க. நான் நைட்டு கொஞ்சம் எனக்கு பயங்கர டென்ஷனா தான் இருந்துச்சு. நான் மெடிசின் எதுவும் குடுக்கல. பட் எனக்கு ஒரு ஹேப்பி. எனக்கு டாக்டர் மெடிசின் குடுக்கலன்னா ரொம்ப ஹேப்பி. ஓகே பரவால்ல. அவங்களுக்கு அவ்ளோ கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு என் மேல. ஸோ நல்லா ரிலாக்ஸா மெடிடேஷன் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா தூங்குங்க. டென்ஷன் இல்ல. உங்களுக்கு மெடிசின் எல்லாம் எதுவுமே இல்ல. கார்டியாலஜிஸ்ட் வந்து பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு. ஸோ அடுத்த நாள் காலையில வந்து நானு எனக்கு அந்த முந்தின நாள் கொஞ்சம் டென்ஷன்ல டிஸ்டர்ப்டு தூக்கம் தான். இருந்தாலும் எந்திரிச்சுட்டேன். சரி ஹஸ்பண்ட பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லிர்லாமா? பசங்கள கேன்டீன்ல சாப்பிட சொல்லிர்லாமா? மாவு இருந்துச்சு. ஹஸ்பண்ட் இட்லி, தோசை எல்லாம் ஊத்தி குடுத்துப்பாங்க. பரவால்ல. சட்னி அரைச்சது இருந்துச்சு. அப்புறம் எனக்கு எப்படியும் தூக்கம் வரல. சரி எந்திரிச்சுட்டேன். அண்ட் என்னால பண்ண முடிஞ்சுச்சு. பசங்களுக்கு வந்து டிஃபன் எல்லாம் பண்ணி, ஹஸ்பண்ட்க்கு தோசை, அந்த சட்னி இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணிட்டு, சப்ஜி பண்ணியிருந்தேன் அன்னைக்கு. உருளைக்கிழங்கு, கோபி ஏதோ போட்டு பண்ணி, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணி குடுத்து அனுப்பிட்டு, அந்த வேலைலாம் முடிஞ்சுச்சு. எங்களுக்கும் வீட்டுக்கு தால் பண்ணிட்டேன். ஆனா அன்னைக்கு நைட்டுக்கு லஞ்ச் அண்ட் டின்னர் வேணும் இல்லைங்களா?
யார் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அங்க என்ன சொல்லுவாங்களோ, எனக்கு அப்புறம் சமையல் பண்ற மூட் இருக்குமோ இல்லையோன்னு சொல்லி எல்லா அன்னைக்கு தேவையான சமையல் எல்லாம் பண்ணிட்டேன். சரி கொஞ்ச நேரம் போய் படுத்துறலாம் ரிலாக்ஸா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி. ஆனா, எனக்கு நானே பிளான் பண்ணாம இவ்ளோ வேலை இந்த 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லீங்களா? இத கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அண்ட் லக்கிலி அன்னைக்கு காலையிலேயே வந்து லக்ஷ்மிய பார்த்தேன். சரி இப்பயே வந்து வேலை முடிச்சு குடுத்துடுறியான்னு. ஸோ லக்ஷ்மியா வந்து எனக்கு பாத்திரம் எல்லாமே கழுவி குடுத்துட்டா. லக்ஷ்மி அங்க வேலை பார்க்கும்போது, நானு சரி எதுக்கு சும்மா இருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் எவ்ளோ நாளா பெண்டிங் இது 2 மந்த்ஸா நான் யோசனை பண்ணிட்டு இருக்குது. கிளீன் பண்ணணும், கிளீன் பண்ணணும், கிளீன் பண்ணணும். ஸோ கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி சமையல் வேலை எல்லாம் முடிச்சு, இருக்கிற பாத்திரம் எல்லாம் லக்ஷ்மிக்கு விளக்க போட்டுட்டு, வீடெல்லாம் கூட்டியாச்சு. அப்புறம் இந்த வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு கிச்சன்ல வந்தேன். 8:30 மணி வரைக்கும் கிச்சன்ல இருந்தேன். ஸோ ஃபுல்லா ஏ டூ இசட் கிளீனிங் முடிச்சுட்டேன். ஆனா எனக்கு அவ்ளோ நல்லா ஃபீல் ஆச்சு. ஆஹாஹாஹா! ஸோ நமக்கு டென்ஷனா இருக்கும்போது வாக் சொல்லுவாங்கல்ல, நல்லா ஒரு வொர்க் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இல்ல இந்த மாதிரி ஏதாவது கிளீன் ஒரு சின்ன ஸ்பேஸ வந்து டீக்ளட்டரோ, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நமக்கு அவ்ளோ நல்லா ஃபீல் ஆகும். நிஜமாவே எனக்கு ஒரு வேலை ஆன மாதிரியும் ஆச்சு. டிஸ்ட்ராக்டடாவும் இருந்தேன். டென்ஷன் எனக்கும் ரொம்பவே கம்மியா ஆயிப்போச்சு. அண்ட் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணேன். ஒரு ப்ரொடக்டிவ் டே நோட்ல ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு பண்ணிட்டேன். அந்த கருப்பு எள்ளு இருக்கு இல்லீங்களா? அது பாக்கெட் வாங்கி அது பிஞ்சு போச்சு. அந்த எள்ளு இந்த கவர்ல எல்லாம் இது கீழ இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல விழுந்து, இந்த பேப்பருக்குள்ள இருக்கிற எல்லா பொருளுக்குள்ள எல்லாமே விழுந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி அதனால தான் ஃபுல்லா இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி, அதுக்குள்ள இருக்கிற ஷீட்ஸ் எல்லாம் கூட நல்லா வாஷ் பண்ணி ஃபர்ஸ்ட்டே காய வச்சுட்டேன். இதெல்லாமே நமக்கு நெறைய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ரூம்ல தான் வைப்பேன். பட் இந்த மாதிரி குட்டி, குட்டி விஷயம்லாம் இந்த மாரி பாஸ்கெட்ஸ்ல வைப்போம். உடனே எடுத்து யூஸ் பண்ற மாதிரி. சிலது வந்து ஓப்பன் கண்டெய்னர்ஸ், ரப்பர் பேண்ட் போட்டிருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஐ மீன் பாக்கெட்ஸ் எல்லாம் ஒண்ணுத்துல. ஸோ இதெல்லாம் அப்பப்ப நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். இப்போதைக்கு தற்சமயத்துக்கு எங்க எது எது ஃபிட் ஆகுதோ, அப்ப அப்படி வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நானு அந்த ஷஃப்லிங் பண்ணிட்டே இருப்பேன். மொத்தத்துல இவ்வளோதான் ஐட்டமு. கீழ இருக்கிற பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி இதுவும் வந்து நானு ஷிஃப்ட் பண்ணணும். எனக்கு கலர் கலரா டப்பா இது எல்லாமே வந்து சிலது வந்து கொஞ்சம் ஃப்ரீ டப்பாஸ் வந்தது. சிலது வந்து அந்த கிரீன் டப்பா பார்த்தீங்கன்னா, என் மாமியார் வீட்டுது. இதுவும் என் மாமியார் டப்பா தான் போல இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட ஆர்கனைஸ்டா கொஞ்சம் ஸ்டீலா மாத்தணும்னு. பட் அப்படியே போயிட்டுருக்கு. சரி உள்ள தானே இருக்கு. யார பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் கூட நல்லா நீட்டா தொடச்சாச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒம் எட் அ 9, 9:30 மணி ஆயிடுச்சு. ஃபுல்லா லைக் ப்ராப்பரா ஃபுல்லா முடிச்சுட்டு, ஒரு 10 மணி 10 மணி போல போயிட்டு படுத்துட்டேன். 10 to 12 ரொம்ப தூக்கம்லாம் வரல. ஜஸ்ட் ரிலாக்சேஷன், பாடி ரிலாக்சேஷனு. கரெக்ட்டா 12 மணிக்கு எந்திரிச்சு, குளிச்சுட்டு, ஒரு லேசா ஒரு லஞ்ச் சாப்ட்டுட்டு, ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. தேங்க் யூ ஸோ, 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 ஸோ மச். போன விளாக்ல இந்த விஷயம் ஷேர் பண்ணும்போது, நீங்க அவ்ளோ எனக்கு மோட்டிவேஷன், என்கரேஜ்மெண்ட், அவ்ளோ டிப்ஸு சொல்லியிருந்தீங்க. எனக்கு பர்சனலா மெயில் எல்லாம் பண்ணி, நீங்க விசாரிச்சிருங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல தான் வந்து ஒரு இது டிப் நீங்க சொல்லியிருந்தீங்க. லாக்கி ஜூஸ் அது அவ்ளோ நல்லதாம். அது வந்து காலையில எம்ப்டி ஸ்டமக் குடிக்க சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பா பண்றேன். ஸோ அப்படிதான் போச்சு. லாஸ்ட் ஃபியூ டேஸ் பயங்கர அட்வென்ச்சரஸா ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பொறுமையா நான் அவ்ளோ ஈஸியா பேனிக் எல்லாம் ஆகவே மாட்டேன். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு அன்பிரிப்பேர்டா சடனா ஒரு ஹாப்பி மூட்ல சடனா இப்படி ஒண்ணு வருது. எங்கேயோ அப்படியே நம்ம டிரைவ் பண்ணிட்டே இருக்கோம். சடனா குறுக்குல டபால்னு ஒரு வண்டி நம்ம முன்னாடி நின்னா எப்படி இருக்கும்? அப்படி. ஸோ பட் ப்ரிப்பேர்ட் ஓகே அக்செப்ட் இட் அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஓவர் நைட் விஷயம் இல்ல. இதெல்லாமே நெறைய வருஷமா இருந்திருக்கும். சடனா ஒரு நாள் வந்து சர்ஃபேஸ் ஆகுது. நம்ம பாடி வந்து கியூஸ் குடுத்துரும். இது ஓகே, இது நாட் ஓகே. அது பிரகாரம் நம்ம இனிமே வந்து நடந்துக்கணும். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் அதுக்கப்புறம் மூவ் ஆன். ஸோ ஹாஸ்பிட்டல் போன உடனே செக் பண்ணும்போது பிபி பார்த்தீங்கன்னா 185, 189 இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப பார்த்தீங்கன்னா 145, 155 அப்படிதான் காட்டுச்சு. ஸோ அவ்வளோ கம்மி ஆயிருக்கு. நர்ஸ் பார்த்துட்டு, "ஐயோ! என்ன உங்களுக்கு ரொம்ப ஹை பிபியா இருக்கு?" நான் சொன்னேன், "நேத்து 189 இருந்துச்சு. இப்போ 155 தான் இருக்கு. ஸோ கம்மியா இருக்கு." அப்படின்னா சிரிக்கிறாங்க. சரி டாக்டர் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நம்ம இப்போ பொறுமையா வெயிட் பண்ணுவோம். வித் பாசிட்டிவ் மைண்ட் செட் முடியிற அளவுக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே 18th. ஸோ இந்த வீக்கெண்ட் அதற்கு பர்த்டே இருக்கு சாட்டர்டேக்கு. ஸோ நம்ம அடுத்ததா வந்து நம்ம பர்த்டே விளாக் பார்ப்போம். அவன் பெருசா பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். பட் என்னன்னா ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போறாங்க. விஹானோட ஃபர்ஸ்ட் ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப இந்த வீடியோ எடுக்கும்போது கூட ஐ மீன் இந்த விளாக் போடும்போது கூட அவங்க ஊர்ல இல்ல. ஸோ கிளம்பிட்டாங்க. ஸோ பாருங்க ஏதாவது நல்ல விஷயத்துக்காவது ஸோ கரெக்டா அவங்க இருக்கும்போதே இந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஸோ எல்லாமே இப்போ ஓகே. ஸோ இந்த டேப் வந்து அந்த ஸ்பவுட் இல்லைங்களா? அது ரொம்ப ஒரு மாதிரி கச்சடா ஆயிப்போச்சு. கிளீன் பண்ணா கூட பண்ணல. ஸோ என்கிட்ட அந்த செட் ஆஃப் 2 நாங்க நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது வாங்குனோம். அதுதான் வந்து செட் ஆஃப் 2 அங்க யூஸ் பண்ணி அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து புதுசு மாட்டி யூஸ் பண்ணி அதுவும் ஃபுல்லா ஓவர் அழுக்காயிட்டு
இப்போ வேற Amazonல வாங்கி மாட்டியிருக்கு. இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஸோ நல்லா மிஸ்ட் மாதிரி தண்ணி வருது. செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மி விலை. ஸோ ஒரு 250, 300 ரேஞ்ச்குள்ள தான் இருக்கும். நல்லா சொஃபிஸ்டிகேட்டட் லுக் பாருங்க. அழகா இருக்கு. அதே மாரி ஃபங்ஷனாலிட்டி சூப்பரா இருக்கு. ஸோ அன்னைக்கு இதெல்லாம் மாட்டி முடிச்சுட்டு, என் ஹஸ்பண்டும் விஹானும் ஊருக்கு கிளம்புனாங்க. விஹான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு உடனே கிளம்பியாச்சு. ஸோ முந்தின நாளு கதை இது. ஸோ இன்னைக்கு அத்தர்வோட டெக்னிக்கலி இன்னைக்கே பர்த்டே ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்னைக்கு ஃப்ரைடே தானே, பர்த்டே நாளைக்கு 19th ஓகே. ஆனா 13th பர்த்டேன்னு சார கையில பிடிக்க முடியல. 13 வயசு ஆயிப்போச்சாம். டீனேஜர் ஆயிட்டாராம். ஸோ இன்னைக்கே ஜிங்குன்னு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நாளைக்கு லீவ் இல்லையா? ஸோ இன்னைக்கே நல்லா போய் சாக்லேட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து அவன் ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணியிருக்கான் அவனோட சொசைட்டி ஃப்ரெண்ட்ஸோட. ஃப்ரைடே மூவி வித் டின்னர் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட. அதுதான் இன்னைக்கு. ஸோ நாளைக்கு வந்து எங்கேயாவது வெளியில போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ மூவி ஏதாவது இருக்கா? சரி பார்த்து சொல்லுடா. பார்க்குற மாதிரி மூவி இருந்தா போலாம். அடுத்த வாரம் வந்து ஒரு பெரிய கேங்கையே வீட்டுக்கு கூப்பிடணும். லஞ்சோ, டின்னருக்கோ. அவனோட ஸ்கூல் கேங்கு, பெரிய கேங்கு. அப்புறம் அடுத்த வாரம் வந்து ஹஸ்பண்டோட பர்த்டேவும் இருக்கு. ஸோ அதனால தான் அடுத்த வாரம் இந்த செலிப்ரேஷன் வச்சுக்கிட்டோம். ஸோ ஃபேமிலியோட நம்ம செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். டபுள் பர்த்டே செலிப்ரேட் ஆயிடும். ஸோ எல்லாமே நான் vlogல ஷேர் பண்றேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். இன்னொரு வாட்டி ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.